வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா எண்கள் அப்படிங்கிறது எப்பவுமே வெறும் கணித குறியீடுகள் மட்டும் கிடையாதுங்க. சில நேரங்கள்ல அவை மாபெரும் வரலாற்று மாற்றங்களோட செய்திகளாகவும் மாறுது. அந்த வகையில சமீபத்திய அரசியல் வரலாற்று நிகழ்வுகளை பற்றிய ஒரு வித்தியாசமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு பகுப்பாய்வை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 108 இது வெறும் 3 இலக்க எண் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்கள்ல, குறிப்பா நம்ம ஆன்மீக மரபுகள்ல இது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடா பார்க்கப்படுது. ஆனா இந்த எண் எப்படி திடீர்னு இன்றைய அரசியல் களத்துல பேசு பொருளா மாறி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். 50 வருஷ தமிழக அரசியல் வரலாற்றுல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பழங்கால பிரபஞ்ச எண் 1 எப்படி விளக்குது? இத பத்தி சமீபத்துல வெளியான ஒரு மிக முக்கியமான பகுப்பாய்வு ஆவணத்தை தான் நாம இன்னைக்கு நடுநிலையா ஆராய போறோம். இந்த ஆவணம் சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேகா, சரியா 108 இடங்களை வென்றத ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச குறியீடோட இணைச்சு பேசுது. இது நிஜமாவே ஒரு வித்தியாசமான பார்வை. அது என்னன்னு தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 1, 108 பிரபஞ்ச முழுமையின் குறியீடு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 108 அப்படிங்கிற எண்ணோட ஆழமான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். 108 அப்படிங்கிறது முழுமையை குறிக்கிற ஒரு குறியீடு. இது ஏதோ சாதாரண ஒரு நம்பர் இல்லைங்க. இது பிரபஞ்ச நேரத்தோட ஒரு புனிதமான அடையாளம். தத்துவ நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பழைய சுழற்சி முழுமையா முடிவடைஞ்சு ஒரு புதிய சுழற்சி எந்த தடையுமின்றி உறுதியா தொடங்குறத தான் இந்த எண் உணர்த்துது. சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு முடிவில்ல, ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாசல். இந்த 108 அப்படிங்கிற நம்பர் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இறைவனை அர்ச்சிக்க பயன்படுத்தப்படுற போற்றிகள் 108, தியானம் பண்றதுக்கான ஜபமாலையில இருக்கிற மணிகள் 108, நம்ம உடம்புல மனித சக்கரங்களை இணைக்கிற முக்கிய நாடிகளின் எண்ணிக்கை 108. அது மட்டும் இல்லாம நம்ம பழம்பெரும் இலக்கியங்களான உபநிடதங்கள் 108, வைணவ மரபின் மிக முக்கியமான திருத்தலங்களான திவ்ய தேசங்களும் அதே 108 தான். மதம், மனித உடற்கூறியல், பழங்கால இலக்கியங்கள்னு எல்லா இடத்துலயும் இந்த ஒரு எண் எவ்வளவு ஆழமா பிணைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த ஸ்லைடுல நீங்க பார்க்குற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 108 மர்மம் வெறும் தத்துவங்களோட மட்டும் நின்னுடலைங்க. நம்ம சூரிய குடும்பத்தோட அறிவியல் யதார்த்தத்திலையும் இது ஊடுருவி இருக்கு. பூமியில இருந்து சூரியனுக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? அந்தந்த கோள்களோட விட்டத்தை போல தோராயமா 108 மடங்கு. யோசிச்சு பாருங்க. ஆன்மீகத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தோட அறிவியல்லையும் இந்த எண் ஆதிக்கம் செலுத்துது. பகுதி 2, உடைபட்ட அரசியல் தேக்கநிலை. இப்போ பிரபஞ்சத்திலிருந்து மீண்டும் நம்ம தமிழக அரசியல் களத்துக்கே வருவோம். இந்த ஆவணத்துல சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் அதிகாரம் 2 மாபெரும் திராவிட கட்சிகளுக்கு நடுவுல மட்டுமே மாறி மாறி சுழன்றுட்டு இருந்துச்சு. இது ஒரு பெரிய அரசியல் தேக்க நிலையை உருவாக்கிச்சு. ஆனா இப்போ அந்த தேக்க நிலை முடிவுக்கு வந்து முற்றிலுமா ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உதயமாகிற மாற்றத்தின் விடியல் தொடங்கியிருக்கு. ஒரு நீண்ட நெடிய அரசியல் சுழற்சி முடிவுக்கு வர நேரம் இது. இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த தேக்க நிலையை உடைச்சு தமிழக வெற்றி கழகம் சரியா 108 இடங்களை வென்றிருக்கு. இதுதான் இந்த தேர்தலோட மைய தரவு. இந்த இடத்துல தான் அந்த ஆவணத்தை எழுதின அரசியல் நோக்கர்கள் ஆச்சரியப்படுறாங்க. தாவேகா வென்ற இந்த சரியான 108 அப்படிங்கிற எண்ணிக்கைய பழைய அரசியல் சுழற்சியோட நிறைவாகவும் ஒரு புதிய தொடக்கத்தோட குறியீடாகவும் அவங்க பார்க்கறாங்க. பகுதி 3, யுக தர்மமும் புதிய உதயமும். அந்த ஆன்மீக எண்ணான 108யும் தேர்தல் முடிவுகளையும் இணைக்கிற ஒரு முக்கியமான தத்துவத்தை இப்ப பார்க்கலாம். யுக தர்மம், இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? யுக தர்மம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட காலத்தின் கட்டாயம். அதாவது சமூகத்துல எப்போதெல்லாம் ஒரு சமநிலையின்மை உருவாகுதோ அப்போதெல்லாம் அந்த சமநிலையையும் தர்மத்தையும் மீண்டும் நிலைநாட்ட தவிர்க்க முடியாம நிகழக்கூடிய ஒரு இயற்கையான மாற்றத்தை தான் இது குறிக்குது. இது சும்மா மனிதர்களா உருவாக்குறது கிடையாது, பிரபஞ்சமே முன்னின்று நடத்துற ஒரு நிகழ்வுன்னு சொல்லப்படுது. இது எதை மிக தெளிவா காட்டுதுன்னா, ஊழல், தேக்க நிலை, சுயநல அரசியல்னு எல்லாத்தையும் பார்த்து மக்கள் சோர்வடைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல தான் இந்த தத்துவம் உள்ள வருது. பகவத்கீதையோட ஒரு ஆழமான மேற்கோள் ஒன்று இருக்கு. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அதை சரி செய்ய ஒரு புதிய சக்தி உருவாகும். மக்கள் மாற்று அரசியலை தேடுறதையும் அவங்களோட சோர்வையும் இந்த தத்துவத்தோட அந்த ஆவணம் ரொம்ப நேர்த்தியா பொருத்தி பார்க்குது. அந்த ஆவணத்தோட வாதம் 3 படிகள்ல ரொம்ப தெளிவா முன்வைக்கப்பட்டிருக்கு. படி 1, தொடர்ச்சியான அரசியல் தேக்க நிலையால மக்கள் ரொம்பவே சோர்வடைகிறாங்க. படி 2, இந்த மாதிரி சூழல்ல பிரபஞ்சமே இயற்கையான ஒரு மாற்று சக்தியை கோருகிறது. படி 3,
இதோட விளைவா தாவேகாவோட இந்த 108 இடங்கள் வெற்றி அப்படிங்கிறது வெறும் அரசியல் கணக்கா இல்லாம ஒரு காலத்தின் கட்டாயமா வெளிப்படுது. இந்த இடத்துல நான் உன்னை ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நாம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கவோ இல்ல எதிர்க்கவோ இல்ல. அந்த ஆவணத்துல இருக்கிற விஷயங்களை அப்படியே நடுநிலையா உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாம இதுவரைக்கும் விவாதிச்ச எல்லாவற்றின் சுருக்கமும் இதுதான். 50 ஆண்டு கால ஒரு நீண்ட அரசியல் யுகத்தோட முடிவு 108 அப்படிங்கிற எண்ணால குறிக்கப்படுற புதிய தொடக்கம் அப்படின்ற பிரபஞ்ச விதியை கச்சிதமா பிரதிபலிக்குது. ஒரு நவீன கால தேர்தல் மைல்கல்லும் பழங்கால பிரபஞ்ச விதியும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற ஒரு அபூர்வமான நிகழ்வா இந்த ஆவணம் இதை ரொம்ப அழகா தொகுத்து வழங்கியிருக்கு. இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்டு இந்த விளக்கப்பதிவை முடிக்க விரும்புறேன். வரலாற்று மைல்கற்கள் அப்படிங்கிறது எப்பவுமே வெறும் அரசியல் தற்செயல்கள் தானா, அல்லது அவை நாம கண்களால் காண முடியாத பிரபஞ்சத்தின் கால சுழற்சியாலும் விதிகளாலும் வழிநடத்தப்படுபவையா? வரலாறு, எண்கள், அப்புறம் நம்ம விதி, இதற்கு இடையில இருக்கிற இந்த தொடர்பு உண்மையிலே சிந்திக்க தூண்டுது இல்லையா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள். நன்றி.